ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல். நான் உங்கள் மௌலி பேசுகிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காரக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, அதை இன்றைக்கி செஞ்சிடலான்னு போட்டிருக்கேன். இந்த காரக்குழம்பு செய்கிறதுக்கு மெயின் வந்து புளி தான். உங்களுடைய ஃபேமிலிக்கு தக்கத்தில் நீங்கள் புளி வந்து கூட குறைய எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 300 கிராம் கத்திரிக்காய், சின்ன சின்ன கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன கத்திரிக்காய் எடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வந்து இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், சீக்கிரம் குக் ஆகும், நல்லாயிருக்கும். பின்னாடி பக்கமாக திருப்பிட்டு 4 வகுந்துக்கோங்க. மேலே இருக்கிற அந்த பச்சை கலர் காம்பை எடுத்துடாதீங்க, அந்த முனையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் போட்டுருங்க. மெயினாக இது மாதிரி எல்லா கத்திரிக்காயையும் உள்ளுக்குள்ளே சேர்த்துட்டேன். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காவை என்ன பண்ண போகிறோம், இந்த குழம்புக்கு வந்து அரைச்சி வைக்க போகிறோம். அதுக்கு மசாலாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். கத்திரிக்காய் வந்து மெயின் வந்து இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீல வாக்கில் அரிஞ்சிடாதீங்க. மசாலா வந்து மிளகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 2, கிராம்பு, சோம்பு, சீரகம், லைட்டாக வெந்தயம், அவ்வளோதான். இதை வந்து நான் இன்றைக்கி மண்சட்டியில் தான் வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவோட கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக பூண்டு ப்ளஸ் தேங்காய். இப்போ வந்து நம்ம மண் பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. நான் இன்றைக்கி கடலை எண்ணெயில் தான் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய், நம்ம மிளகாய் தூள்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, ஒன்லி இந்த மசாலா மட்டும்தான். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அந்த தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்த தேங்காவோட கூட சேர்த்துட்டு பூண்டும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பூண்டையும் சேர்த்துட்டு ஒன்றா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கிராம்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்றவங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எங்களுக்கு பிடிக்காதுன்றனா எடுத்துக்கலாம். மற்றபடி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க. இது மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். காரக்குழம்புனா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் புளிக்குழம்பு வைப்போம்ல, அதுதான் காரக்குழம்பு, புளிக்குழம்பு அப்படின்னு ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. இப்போ இதோடு சேர்த்துட்டு சும்மா ஒரு 4 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த கடலை எண்ணெயில் நல்லா வதங்க. மோஸ்ட்லி புளிக்குழம்பு, மீன் குழம்புலாம் வைக்கக்குள்ள கடலெண்ணெய் நல்லெண்ணெயில் தாளிங்க. அப்போ தான் அதோட ஆக்சுவல் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அதே கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய், அது எல்லாமே வந்து ஒரு 3/4 அளவுக்கு குக் ஆகிடணும். இதுலேயே இருக்கிற எல்லா கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய் வந்து இதுலேயே வந்து ஒரு 3/4 வந்து குக் ஆகிடட்டும். அது வரை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த கத்திரிக்காய் வந்து வேகாமல் போச்சு அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த எண்ணெயில் நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழம்புல போடக்குள்ளே வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காய் வதக்கி எடுத்துட்டேன். இப்போ அதே எண்ணெயில் வந்து லைட்டாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேருங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்ததெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து தக்காளி வதங்குற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் வேணால் லைட்டாக வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போனா தக்காளி சீக்கிரம் வதங்கும். இப்போ நம்மளுடைய மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஃபஸ்ட் உள்ளுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் எந்த மல்லித்தூள் எதுவுமே சேர்க்கவே இல்லை. இது மாதிரி அரைச்சி சேருங்க. உண்மையிலே ரொம்ப சாதத்தோடு சேர்த்துட்டு உங்களுக்கு தொட்டுக்க கூட தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ கூட குறைச்சா நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த தண்ணி போதும். இப்போ கண்டிப்பாக நாட்டு சக்கரை சேருங்க. நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை, வெல்லம் எதுவாக இருந்தாலும் ஸ்வீட் லைட்டாக சேருங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்க காரம்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருங்க கத்திரிக்காவை உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா கொதித்து வரட்டும்.
கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் இந்த குழம்பு. ஆனால் ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.